குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த நம்ம சப்ஜெக்ட்லேருந்து வேரியஸ் சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பார்த்துருக்கோம். இன்றைக்கி காஸ்ட் அக்கௌண்டிங் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம ஒவ்வொரு சாப்டராக எடுத்து நம்ம சம்மை சால்வ் பண்ணி கொடுக்குறோம். இது உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது இன்றைக்கி பார்க்குறது மார்ஜினல் காஸ்ட் பார்க்குறோம். மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்ம நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில், இதில் சால்வ் பண்ணுறதுல ஏதாவது டிஃபால்ட்டாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்டில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை ரீசால்வ் பண்ணி கொடுக்குறோம். அடுத்து உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் கார்ப்பரேட் அக்கௌண்டிங், இன்கம் டேக்ஸ், ப்ளஸ் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் அக்கௌண்டிங், எந்த ஒரு அக்கௌண்ட்ஸில் டெக்னிக்கல் இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் அந்த சாப்டர் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் உங்களுக்கு நடத்தி கொடுப்போம். அதனால் நாங்கள் டெய்லியும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் கொடுக்கறதுனால நீங்கள் எங்களோட எம்பரர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அந்தந்த நியூ சப்ஜெக்டோட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்மளுடைய கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மார்ஜினல் காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த மார்ஜினல் காஸ்டிங்கில் ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணுறோம். அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ் டர்ன் ஓவர் இருக்குது. The sales turnover and profit during the 2 years were as follows-னு ஒரு சம் கொடுத்துருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா 2 இயர் சேல்ஸ் இருக்குது, 2 இயர் ப்ராஃபிட்ஸ் இருக்குது. 2 இயருங்கும் போது 2016 ஒரு இயர் கொடுத்துருக்கான், 2007 இயர் கொடுத்துருக்கான். இந்த 6ஓட சேல்ஸ் 1,40,000, 7ஓட சேல்ஸ் 1,60,000 கொடுத்துருக்கான். அண்ட் தென் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2006ல் 15,000 சேல்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். 2007ல் சேல்ஸ் ப்ராஃபிட் 20,000 கொடுத்துருக்கான். கால்குலேட் பிவி ரேஷியோ கேட்டிருக்கான், பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்கான், சேல்ஸ் ரெக்வயர்ட் டு ஏர்ன் ப்ராஃபிட் ஆஃப் ₹40,000 கேட்டிருக்கான், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் கேட்டிருக்கான், ப்ராஃபிட் வென் சேல்ஸ் ஆர் ₹1,20,000 கொடுத்துருக்கான். இதுதான் இந்த கொஸ்டின்ஸ். உங்களுக்கு இந்த கொஸ்டின் நம்ம சேனலோடைய இதில் நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போகலாம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பிவி ரேஷியோ கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு ஒன் பிவி ரேஷியோ கேட்டிருக்கான். இப்போ இந்த பிவி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்னென்னா 2 இயர் சேல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால, 2 இயர் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால, சேஞ்சிங் இன் சேல்ஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்சிங் இன் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க, இன்டு 100ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2007ல் ப்ராஃபிட் 20,000 கொடுத்துருக்கான், 2006ல் ப்ராஃபிட் 15,000 கொடுத்துருக்கான். சேஞ்சஸ் அடுத்து சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000 in 2007ல் கொடுத்துருக்கான், 1,40,000 2006ல் கொடுத்துருக்கான், இன்டு 100 யூஸ் பண்ணுறோம். பிவி ரேஷியோ நம்ம பர்சன்டேஜில் கொடுக்கறதுனால இன்டு 100 யூஸ் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 5,000 டிவைடட் பை 20,000 கிடைக்கும். 5,000 டிவைடட் பை 20,000 இன்டு 100ன்னு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 0 கேன்சல் பண்ணிடுறோம். இந்த பாருங்கள், 20 100, 5 இன்டு 5 25%. அப்போ இந்த ப்ராப்ளத்தில் பிவி ரேஷியோ நமக்கு 25% கிடைச்சிருக்கு. செகண்ட் என்ன கேட்டிருக்கான்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்கான். பிரேக் ஈவன் பாயிண்ட் கேட்டிருக்கான். இப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்போ அதில் என்னென்னா ஃபிக்ஸடு காஸ்ட்டு டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் பிவி ரேஷியோ 25% கொடுத்துருக்கான், எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. பட்டு ஃபிக்ஸடு காஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியணும். இதில் ஃபிக்ஸடு காஸ்ட்டு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபிக்ஸடு காஸ்ட் இல்லைங்கிறதுனால நம்ம ஃபிக்ஸடு காஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபிக்ஸடு காஸ்ட் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ப்ராஃபிட்டுங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் கான்ட்ரிபியூஷனும் இல்லை, அதனால நம்ம இப்போ கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
இப்போ இதில் சேல்ஸ் 2 இயர் இருக்குது. நீங்கள் இதில் எந்த ஒரு இயரோட சேல்ஸை வேணாலும் எடுத்துக்கலாம். 2006 வேணாலும் எடுத்துக்கலாம், 2007 கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஃபிக்ஸடு காஸ்ட்டுங்கிறது கான்ஸ்டன்ட். அதனால நீங்கள் எந்த இயர் சேல்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த இயர் சேல்ஸோட ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணோம். ஏன்னா கான்ட்ரிபியூஷன்லேருந்து ப்ராஃபிட்டை நம்ம லெஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2006க்கான சேல்ஸ் எடுத்துக்கிறேன். 2006க்கான சேல்ஸ் எடுத்தீங்கன்னா சேல்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 2006ல் 1,40,000 இருக்குது. பிவி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 25/100 கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு இந்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000 கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கும்? 35,000 கிடைக்கும். இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 15,000 கிடைச்சிருக்கு. அப்போ ஃபிக்ஸடு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 20,000. இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஃபிக்ஸடு காஸ்ட்டு டிவைடட் பை பிவி ரேஷியோ. அப்போ ஃபிக்ஸடு காஸ்ட்டுங்கிறது எவ்வளவு? 20,000 டிவைடட் பை பிவி ரேஷியோ. இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2007க்கானதை எடுத்துக்கிறேன். இப்போ 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஓட சேல்ஸ் எவ்வளோ இருக்குது? 1,60,000 இன்ட்டு 25/100 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னா 40,000 கிடைக்கும். எவ்வளோ ஆன்சர் கிடைக்குன்னா 40,000 கிடைக்கும். இந்த 40,000ல் அந்த 2017ஓட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 கிடைக்கும். அப்போ 20,000ங்கிறது ஃபிக்ஸடு காஸ்ட்டு. அப்போ ஏதாவது ஒன்று எக்ஸாமில் ஏதாவது ஒரு சேல்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணாது ஃபிக்ஸடு காஸ்ட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபிக்ஸடு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ. அப்போ ஃபிக்ஸடு காஸ்ட் எவ்வளவு? 20,000. பிவி ரேஷியோ எவ்வளவு? 25 × 100. அப்போ எவ்வளோ ஆன்சர் கிடைக்குன்னா இது எவ்வளோ இருக்குது? 4 25 100, 20 × 4, 80,000 உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடைக்கும். 80,000 பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் தேர்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ் சொல்லியிருக்கான். சேல்ஸு கேட்டிருக்கான். ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, ரெக்கார்ட் சேல்ஸ்ன்னு கேட்டிருக்கான். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னா 40,000 சொல்கிறான். ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான்? 40,000. இது தேர்டு கொஸ்டின். தேர்டு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அப்போ இது கொஸ்டின் நம்பர் 1, இது கொஸ்டின் நம்பர் 2, இது கொஸ்டின் நம்பர் 3. சேல்ஸு ரெக்வயர்ட் டு ஏர்னிங் எ ப்ராஃபிட் ஆஃப் ₹40,000 சொல்லியிருக்கான். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா ஃபிக்ஸடு காஸ்ட்டு ப்ளஸ் டிசைடட் ப்ராஃபிட் டிவைடட் பை பிவி ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு நமக்கு சேல்ஸ் கிடைச்சிடும். இப்போ ஃபிக்ஸடு காஸ்ட் எவ்வளோ இருக்குது? 20,000 இருக்குது. பிவி ரேஷியோ டிசைடட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது? 40,000. பிவி ரேஷியோ எவ்வளவு? 25% × 100. அப்போ 60,000 டிவைடட் பை 25 × 100. அப்போ 4 25 100, 6 4 24, 2,40,000, 2,40,000 நமக்கு கிடைச்சிடும். அப்போ 2,40,000 நீங்கள் சேல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்? 4th கொஸ்டினில் ஃபிக்ஸடு காஸ்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஃபிக்ஸடு காஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 20,000 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 5th ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கான். 5th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 1,20,000 கொடுத்துருக்கான். 5th கொஸ்டினில் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1,20,000 கொடுத்துருக்கான். அப்போ என்ன கேட்டிருக்கான்? ப்ராஃபிட்டை கேட்குறான். ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸடு காஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கணும். கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸடு காஸ்ட்டுன்னு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல புரிஞ்சுக்கணும், இந்த கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமேனா அது கிடையாது. ஏன்னா இந்த கான்ட்ரிபியூஷன் 1,40,000 சேல்ஸுக்கு, இதோட 2007ஓட கான்ட்ரிபியூஷன் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000. ஆனால் இந்த கொஸ்டின் என்னன்னா சேல்ஸுங்கிறது 1,20,000க்கான கான்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கணும். அதனால நீங்கள் இதை இந்த இடத்துல நியூ கான்ட்ரிபியூஷன் எழுதிக்கோங்க. இப்போ நியூ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸடு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ராஃபிட்னு எடுத்துக்கலாம். அப்போ நியூ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? நியூ கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ. சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ. இப்போ சேல்ஸ் எவ்வளோ இருக்கு? 1,20,000. பிவி ரேஷியோ எவ்வளோ இருக்கு? 25 டிவைடட் பை 100.
அப்போ எவ்வளோ வரும் 4. சரியா? அப்போ 4 இங்கே 12னா 30,000. அப்போ நியூ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குன்னா 30,000. இப்போ இந்த நியூ கான்ட்ரிபியூஷன் இப்போ ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு நியூ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸடு காஸ்ட். நியூ கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸடு காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நியூ கான்ட்ரிபியூஷன் 30,000, ஃபிக்ஸடு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ கான்ட்ரிபியூஷன் 30,000, ஃபிக்ஸடு காஸ்ட்டு 20,000. அப்போ ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு 10,000. இப்போ 1,20,000க்கு சேல் பண்ணோன்னா நமக்கு 10,000 ப்ராஃபிட் கிடைக்கும். 40,000 ப்ராஃபிட் கிடைக்கணும்னா 2,40,000க்கு சேல் பண்ணோம். இப்போ இந்த சேல்ஸ் வேரி ஆனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் 1,60,000 இருந்தாலும் சரி, 1,40,000 இருந்தாலும் சரி, 1,20,000 இருந்தாலும் சரி, 2,40,000 இருந்தாலும் சரி, ஃபிக்ஸடு காஸ்ட் ஈஸியே கான்ஸ்டன்ட் 20,000 இருக்கும். பிவி ரேஷியோ 25% இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தான். கால்குலேட் த பிவி ரேஷியோ, பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, ஃபிக்ஸடு காஸ்ட்டு, டிசைடட் சேல்ஸு, டிசைடட் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருந்தான். இதை சால்வ் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வந்து 10 மார்க் கொஸ்டினாக யூஜி லெவலில் கேட்டுட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் கமெண்டில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சாப்டர்ஸில் உங்களுக்கு நாங்கள் நடத்தணும், நியூவாக நடத்தணும் அப்படின்னா அந்த சாப்டரை நீங்கள் கரெக்டாக எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதை நடத்துகிறோம். மேக்ஸிமம் நீங்கள் எங்களுடைய எம்பரர் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் எந்தெந்த சாப்டர் நடத்தினாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.